பிதா, குமாரன், பசுத்தாவித்திரை கடவுளுக்கு எல்லா மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இருக்கின்ற இடத்துல கடவுளை நோக்கி பார்க்கலாம். அன்பின் கடவுளே, சர்வ வல்லவரே, தயாவரரே, எங்களுடைய வாழ்வில் புதிய மாதத்தை, இந்த புதிய மாதத்தில் முதலாம் ஓய்வு நாளில உம்மை தேடும்படியாக உமது வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நாங்கள் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டில எல்லாம் வீடுகளிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கின்றார்களோ உமது பிள்ளைகள் யாவர் மீதும் ஆவியை ஊற்றியது. ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. நீர் உமது பிள்ளைகளுக்கு நிறைவான விடுதலை தந்து ஆசீர்வதித்தருளும். வீட்டிலிருந்த ஆண்டவர் எம்மாவூர் சீஷரோடு இருந்தது போல் எங்களோடும் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம். இந்த நாளின் ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், உடைய வார்த்தைகள் உம்முடைய நாமத்தின் மகிமையாக கிருபை தார். இயேசுவை நாம் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். அன்பு திருச்சபையாரே, ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசுவின் திருப்பெயரிலே நான் உங்களை மறுபடியும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் நமக்கு தெரிந்த கீர்த்தனை பாடலை பாடுவோம். 466வது பாடல், வாருமையா போதகரே. இந்த பாடலில் 2 சரணங்களை மட்டும் நாம் பாடுவோம். முதல் 2 சரணங்களை சேர்ந்து பாடுங்கள். கடவுள் நாமத்தை நாம் போற்றுவோம். வாருமையா போதகரே, வந்தவிடம் தங்கீரும், சேருமையா பந்தியில், சேருமையா பந்தியில், சிறியவராம் எங்களிடம் ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வாய். நாம் வீடுகளில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை போற்றுவோம். திருவிருந்து ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நானூற்றி 4வது பக்கம் கீர்த்தனை புத்தகத்தில் ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தை பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், இந்த பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், இந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாய் பிதாவின் வலது பார்த்து வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாய் பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நியாய பிரமாணத்தின் தீர்க்க தரிசனங்கள் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. இதுக்கு ஒப்பா இருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகள் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகள் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனம் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆங்கங்கு நாம் வீடுகளில் கூடியிருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவருடைய கிட்ட சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாம் சோதித்தறிவோமாக. நமது பாவ நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறருக்கு அன்பு சிநேகிதமாயிருந்து நீ கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பசுத்த மார்க்கத்தை நடப்போம் தீர்மானிக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வர்களுக்கு அவர்களோடு ஒப்புராகும்படி மறுபடியும் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து பாவரிக்கை சுபத்தை தாழ்மையோடு ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இந்த பசுதாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உடைய பசுத்த நாமத்தின் மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபையிலிருந்து அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கின்றவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தை உலகாய் உலகத்தை அன்புக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீருக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்களுடைய சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையில் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். அன்பு திருச்சபையாரே, சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கான வேத பாடங்களை நாம் வீடுகளிலிருந்தே வாசிக்கலாம். இல்லை, ஒரு வேத பகுதியை மட்டும் நாங்கள் இங்கே ஆலயத்தில் வாசிக்கின்றோம். நற்செய்தி பாடத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய டவுன் திருச்சபையின் ஊழியராக இருக்கிற திரு இயேசுபாத துரைராஜையா அவர்கள் இன்றைக்கான நற்செய்தி பாடத்தை நமக்காய் வாசிப்பார்கள். நாம் நற்செய்தி பாடத்தை எடுத்து வாசிப்போம். அது மட்டுமல்ல, மற்ற பாடங்களை நீங்கள் வீடுகளில் இருந்து எடுத்து படிக்கும்படி அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 வரை வாசிக்கிறோம். லூக்கா 24:13. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பளித்துக் கொண்டிருக்க இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனால் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள்
துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதித்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நஸ்ரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கிரமிப்புப்படுத்தி சிலுவையில் அறிந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து என்று 3 நாளாயிருக்கிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறைகளுக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்போது எங்களிலே சில கல்லறைகளுக்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியை கண்டார்கள். அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசேயுடைய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தான் போகிற கிராமத்துக்கு சமமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தியிற்கு அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் நம்முடனே பேசி வேதவாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே பொழுது கொண்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரம் எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களுடைய இருக்கிறவர்கள் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளை அவர் அப்பத்திற்கு கீழ் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதை விவரித்து சொன்னார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்க முடிந்தது. கிறிஸ்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பு திருச்சபையாரே, இந்த விசேஷமான நாளிலே உங்களை நான் மறுபடியும் அன்போடு வாழ்த்துகின்றேன். நாம் வீடுகளிலிருந்து கடவுளை ஆராதித்து வருகின்றோம். கர்த்தருடைய வசனங்களை தியானித்து வருகின்றோம். உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த பைபிள் டெஸ்ட், அது கன்கோஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. பங்கு பெறுகின்ற இந்த சிறப்பான ஆராதனையிலும் வழிபாட்டிலும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற உங்களை நான் மறுபடியும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். இந்த நாளுக்கான செய்தியை நம்முடைய பாஸ்டரிலிருந்து பணிக்காக ஊழியத்திற்காக பயிற்சி பெற்று வருகின்ற அருமையான சகோதரர் தம்பி கெர்சோம் எஸ் லார்ட்ஸ் நம்முடைய சென்னை பேராயத்தில் சிஎஸ்ஐ வெஸ்லி திருச்சபை பெரம்பூர் ஆலயத்தில் பயிற்சி பெற்று வருகிறார். இந்த லாக்டவுன் பீரியடில் அவர் நம்மோடு இருப்பதினால அவரோடு அவருடைய செய்தியை நாம் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்திருக்கிறார். இத்தனை நாட்களாக நமது இடத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு பயிற்சி பெற்று வருகிற அன்பு சகோதரர் சிறப்பாக இன்றைக்கான செய்தியை நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஜபத்தோடு கருத்தோடு இந்த செய்தியை கேட்கும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு கொண்டு கர்த்தருடைய செய்தியை கேட்டு அதன்படி நாம் நடப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமது குருசேகரத்துக்கு அன்பு பேராயர் வழியாக கொடுத்ததற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நமது குருசேகரத்திலிருந்து ஒருவருக்கு ஆயர் ஊழியம் செய்வதற்கான பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். எம்மாவூர்
சீடர்களோடு எப்படி இயேசுவானவர் இணைந்து நம்மை ஆசீர்வதித்தாரோ அந்த செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். அவரோடு இணைந்து நாமும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மை நிறைவான ஆசீர்வாதங்களோடு பயன்படுத்துவாராக. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு அளித்த வாய்ப்புக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய நகரி மேற்கு குருசேகரத்தின் ஆயர் அருள் திரு கே மேத்யூ ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆட்டோவிலே டிரைவரும் சிறு பெண்களும் பயணிக்கும் பொழுது, டிரைவர் ஆட்டோ வேகமாக ஓட்டுப்பா, முகூர்த்தத்தை நான் பார்க்கணும். அட பதட்டப்படாதம்மா, இருமா, பெட்ரோல் கம்மியாக இருக்குது, போகிற வழியில் நம்ம போட்டுன்னு போயிடலாம், வழியில் எங்கன்னா நின்றுடு போகுது. டிரைவர், டைம் ஆயிடுச்சுப்பா, கல்யாணத்தை பார்க்கலன்னா ஆட்டோ நின்றுடும், ஆட்டோவை எங்கன்னா நிறுத்தாமலே ஓட்டுப்பா. கொஞ்சம் தூரம் போன உடனே ஆட்டோ நின்று விட்டது. ஆட்டோவில் இருந்த பெண்கள், ஐயையோ கல்யாணத்தை பார்க்க முடியாது போல இருக்குதே, வழியிலே நின்றுடுச்சே என்று கூற, டிரைவர், எத்தனை மணிக்குமா கல்யாணம்? நைட்டு 7:30 மணிக்குப்பா. நைட்டு 7:30 மணிக்கு எந்த இடத்துலம்மா கல்யாணம்? டிவியில் சீரியல் நாடகத்தில்ப்பா. ஐயோ, நாடகத்தில் நடக்கிற கல்யாணத்துக்காமா இவ்வளோ அவசரப்பட்டீங்க? நான் பெட்ரோல் பங்க்குக்கு போயிட்டு பெட்ரோல் போட்டுன்னு போயிருந்தாலே நான் வீட்டுக்கு போயிருப்பேன், நீங்களும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உண்மையில்லாத இந்த பொய்யான நாடகத்துக்காமா இப்படி நீங்கள் ஒன்றி போயிருக்கிறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருந்தா நம்ம பெட்ரோல் போட்டுன்னு போயிட்டு இப்படி நடு வழியில் நிற்காமலே இருந்திருப்போமே. இப்படியாக அநேகர் உண்மையில்லாத வாழ்க்கையை உலக பிரகாரமான காரியங்களிலே ஒன்றித்து போய் மெய்யான வாழ்க்கையை விட்டு நிற்கிறார்கள். கிறிஸ்துவர்களாகிய நாம் மெய்யான கடவுளோடு ஒன்றித்து வாழ திருமறை நம்மை அழைப்பு கொடுக்கிறது. இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிப்பு. கம்யூனியன் வித் த ரைசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதிகள், முதலாம் திருமறை பகுதி யாத்திராகமும் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 - 38. இரண்டாம் திருமறை பாடம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16. மூன்றாம் திருமறை பாடம் 23ஆம் சங்கீதம். 4ஆம் திருமறை பாடம் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 - 33. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து மக்களுக்கு எழுதும்போது 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் இன்றைக்கு கிறிஸ்துவ மதம் என்று ஒன்று இருந்திருக்காது என்று சுட்டி காட்டுகிறார். எனவே உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் ஆண்டவரோடு ஒன்றிணைக்கப்பட்டவர்களாய் வாழ்கின்றோம். முதலாவதாக யாத்திராகமும் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 - 38 வரை பார்த்தோமானால், கடவுள் இஸ்ரேல் மக்களை எகிப்தில் இருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது கடவுள் தம்முடைய பிரசன்னத்தினாலே அவர்களை வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் கடவுளுடைய பிரசன்னமும் அவருடைய ஒன்றிப்பும் இஸ்ரேல் மக்களோடு காணப்படுகிறது.
தேவ பிரசன்னமாகிய மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே காணப்பட்டது. இஸ்ரவேலர் மேகஸ்தம்பம் ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் இருந்து புறப்படும் போது அவர்களுடைய பயணத்தை அவர்கள் தொடங்குவார்கள். மேகஸ்தம்பம் ஆசரிப்பு கூடாரத்தின் மேலிருந்து வரும்பொழுது மேகஸ்தம்பம் எத்தனை நாட்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கியிருக்கின்றதோ அத்தனை நாட்கள் இஸ்ரேல் மக்களும் அங்கே தங்கிவிடுவர். ஆகவே இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு ஒன்றித்து தங்களுடைய பிரயாணத்தை நடத்தினார் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது தேவதூதன் யோசேப்பை நோக்கி கூறுகிறார். மத்தேயு 1:23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இதே போன்று இயேசுவானவர் பரத்துக்கு ஏறும்பொழுது கூறுகிறார். மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆகவே ஆண்டவரின் பிறப்பின் போது இம்மானுவேலராகவும் நம்மோடு இருப்பவராகவும், இயேசுவானவர் பரத்துக்கு ஏறும்போது சகல நாட்களிலும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பவராகவும், அவர் கடவுள் நம்மோடு இருப்பவராக நமக்கு அங்கே சொல்லப்படுகிறார். எனவே நம்மை படைத்த கடவுள் நம்மை அப்படியே படைத்து விட்டு வேடிக்கை பார்க்கவில்லை. எல்லா நாட்களிலும் நம்மோடு அவர் வாழ்கின்ற இறைவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் நம்மோடு ஒன்றிணைந்தவராக, நம்மை வழிநடத்துபவராக இருக்கிறார். இதையே சங்கீதக்காரன் தனது சங்கீதத்திலே கூறுகிறார். 23ஆம் சங்கீதத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று கூறுகிறார். கடவுள் தன்னை நல்ல இடத்திலே மேய்ப்பதாகவும், கடவுள் தன்னை தண்ணீர் அண்டையில் கொண்டு செல்பவராகவும், நீதியின் பாதையிலே அவர் நடத்துபவராகவும் இருக்கிறார் என்பதை தாவீது கூறுகிறார். கடவுள் தன்னோடு இருக்கும் நாளெல்லாம் மரண பொல்லாப்புக்கு அவர் பயப்படவில்லை. ஆகவே நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் கடவுளோடு ஒன்றித்து வாழ்வோமானால் இந்த கொள்ளை நோய் என்ற ஒரு நோய்க்கு நாம் பயப்பட தேவையில்லை. இரண்டாவதாக, பிலிப்பியர் 3 வசனங்கள் 8 முதல் 16 வரை படித்தோமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்து இயேசு கிறிஸ்துவை போல் மரணத்துக்குள்ளாகி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பந்தய பொருளின் இலக்கை நோக்கி ஓடுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கம்யூனியன் வித் த ரைசன் கிரைஸ்ட் என்ற தலைப்புக்கு பொருள், கம்யூனியன் என்பது ஆண்டவருடனான திருவிருந்து. திருவிருந்து என்பது ஆண்டவருடனான சரீரம் மற்றும் இரத்தம் சம்பந்தமான ஊழியத்தின் வழியாக பாடுகள் ஏற்றுக்கொள்வது. ஆங்கிலத்திலே த பிரெட் அண்ட் வைன் ஆஃப் கம்யூனியன் ஆர் சிம்பாலிக் ஸ்பிரிச்சுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பாடி and blood of Jesus Christ, which is understood as consubstantiation. இந்த consubstantiation என்ற வார்த்தை பொருள், கான் என்பது வித், அதற்கு பொருள் கடவுளோடு ஒன்றித்து இருப்பதுதான் என்று அர்த்தம். இதையே லூக்கா நற்செய்தி பாடப்பகுதியிலே 24 எம்மாவூர் சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கிறார்கள். பயணிக்கும் போது அவர்கள் அவரை அறியாமலேயே அவர் கூட செல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு தங்கி
பந்தியில் அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து அது அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் அதை சாப்பிட்டு அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் கம்யூனியன் என்கின்ற ஒன்றிப்பில் வரும்போது மாத்திரமே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கின்றார்கள். எனவே இஸ்ரேல் மக்களைப் போல நாமும் கடவுளோடு ஒன்றிணைக்கப்பட்டவர்களாய் கற்பனைகளை கைக்கொண்டு வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எம்மாவூர் சீஷர்களைப் போலவும் பவுலைப் போலவும் ஆண்டவரின் திருவிருந்தாகிய சரீரமும் இரத்தமும் மற்றும் பாடுகளின் வழியாக திருப்பணியாற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். கெட்ட குமாரன் தன் தகப்பனின் ஒன்றிணைப்பிலிருந்து விலகி தன் வாழ்க்கையின் நன்மைகளை இழந்து போனான். மனமாறி அவன் தன் தகப்பனோடு ஒன்றிணைந்து புது வாழ்வாகிய திருவிருந்திலே பங்கு கொண்டான். நாமும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் நமது அன்றாட வாழ்வில் பாடுகளின் வழியாக கடவுளின் திருவிருந்திலேயே பங்கு பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த மாதம் முழுவதும் நீர் காத்து வந்த கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் நாங்கள் ஒன்றிணைத்து வாழ பரிசுத்த ஆவியானவரின் பலன் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் இந்த இக்கட்டான சூழ்நிலையான கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஆண்டவரே இல்லங்களிலே தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னுமாய் எங்களுடைய நகரி மேற்கு குருசேகரத்திற்காகவும் குருசேகரத்தின் ஆயர் அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்திற்காகவும் ஊழியர்களுக்காகவும் மிஷினரிகளுக்காகவும் அநேக பொறுப்பில் உள்ள எங்கள் இறை மக்களுக்காகவும் நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களை உம்மிடத்து கரத்திலே கொடுக்கிறோம். நீர் அவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இன்னும் இந்த வழிபாட்டினை நடத்தி கொடுக்கின்ற எங்களுடைய ஆயர் திரு கே மேத்யூ ஐயா அவர்களையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். நீரே தாங்கும், பலப்படுத்தும், வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன். நண்பர்களே, உங்களை நான் மறுபடியும் வாழ்த்துகின்றேன். இந்த நாளைக்கான செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரரை நம்ம எல்லாரும் கூட அன்போடு வாழ்த்துவோம். கரங்களை தட்டி அவரை நாம் அன்புடன் வாழ்த்துவோம். இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இந்த பயிற்சி நாட்களில அவர் கொடுக்கும் ஞானத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படியால் நீங்கள் அன்பு தம்பிக்காக சகோதரருக்காக ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே வேளையில இன்னைக்கு கர்த்தருடைய செய்தியை பேராயத்திலிருந்து கூட நமக்கு பேராயர் வழியாக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் நமக்கு பேராயர் ஐயாவுடைய செய்தியும் ஆராதனை முறையும் நமக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் இந்த ஆராதனை முடிந்த பிறகு தொடர்ந்து பேராயத்தின் வழியாக நடத்தப்படுகின்ற ஆராதனையிலும் கூட பங்கு பெற விரும்பினால் பங்கு பெறும்படி, பங்கு பெற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கூட நான் உடன் பேராயத்தின் சார்பில் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இன்னைக்கு செய்தி கொடுத்து நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிற அன்பு சகோதரரை மறுபடியும் நமது குருசேகரத்தின் சார்பிலும் நமது சிஎஸ்ஐ வெஸ்டி திருச்சபை நகரி சார்பிலும் அன்புடன் அவரை நாம் வாழ்த்துகின்றோம். கடவுள் தாமே அவரை, அவருடைய பெற்றோரையும் அவருடைய திருப்பணிகளையும் பயிற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, திருச்சபைக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உங்களை நான் மறுபடியும் காணொலி வழியாக காண்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கடவுள் நமக்கு இந்த நாட்களில வீட்டிலிருந்து ஆராதிக்கின்ற ஒரு டைம் கொடுத்திருக்கிறார்.
இந்த நேரத்தை வந்து நீங்க கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவரோடு இடைபடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளும்படி நான் மறுபடியும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். கவர்மெண்ட் கொடுக்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நமக்கு எவ்வளோ காலம் லாக்டவுன் இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ அந்த நாட்கள் வரையில் நாம் அவைகளை கடைபிடிக்கும்படி அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை நீங்கள் வெளியே வரீங்கன்னா மாஸ்க் இல்லாமல் வெளியே வராதீங்க, மாஸ்கோடு வெளியே வாங்க. வெளியே வந்து போகிறீங்க, வீட்டுக்கு போனாலோ இல்லை வேற எங்கே போனாலோ சுத்தமாக கழுவிக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. எந்த தேவைகள் உங்களுக்கு இருந்தாலும், உதவிகள் தேவை இருந்தாலும் கூட நீங்கள் எனக்கு, என்னுடைய நம்பருக்கு, இல்லை செக்ரட்டரி, ட்ரெஸரருக்கு, ஊழியருக்கு, உங்கள் சபை ஊழியர்களுக்கு, அன்பு ஊழியக்காரர்கள் யாருக்காவது கூட நீங்கள் ஃபோன் பண்ணலாம். எங்களால் முடிந்த ஆலோசனைகளோ இல்லை உதவியோ உங்களுக்கு நிச்சயமாக அளிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் மற்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நம்முடைய சிஎஸ்ஐ நகரி வெஸ்ட் பாஸ்டேட் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செய்து இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் செய்தி கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அதே வேலையில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க கூட பார்ப்பாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் மற்றவங்களுக்கு கூட உதவி செய்கிறத நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணுகின்ற அன்பர்களையும், திருமண நாளை காணுகின்ற அன்பர்களையும், குடும்பங்களையும் நமது திருச்சபையின் சார்பிலும் குருசேகரத்தின் சார்பிலும் உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகின்றோம். கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள், நம்முடைய சமாதானம் உங்களோடும், உங்களுடைய பிள்ளைகளோடும், குடும்பத்தோடும், உங்களுடைய தேவைகளோடும் நிறைவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். உங்களுக்கான சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். கடவுள் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய செய்தி கேட்ட நாம் அவருடைய நாமத்தை மகிமையாய் ஜெபிக்கும்படி நாம் நமது உள்ளங்களையும் நம்முடைய சரீரத்தையும் அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய காணிக்கைகளையும் அவர் கையில் ஒப்புக் கொடுப்போம். அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய மகிமைக்காக நம்மையும் நாம் படைக்கின்ற இந்த காணிக்கையும் ஏற்றுக்கொள்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, எங்களை அதிகமாக நேசிக்கின்றவரே, முது நேசகுமாரரை எங்களுக்காக உங்களுடைய மீட்புக்காய் கொடுத்தீரே. அவர் எங்களுக்கு கொடுத்த பூரண மீட்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாட்களில் உலகம் முழுவதும் எப்படி போவது, என்ன செய்வது, வழி தெரியாமல் நிற்கின்ற நேரத்தில் எம்மாவு சீஷரோடு இணைந்து அவர்களுக்கு வழிகாட்டிய கடவுள், உள்ளத்துல பேசிய கடவுள், உள்ளத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்கிய கடவுள், இதோ இன்றைக்கு எங்களை வழிநடத்துகிற தலைவர்களோடும் எங்களோடும் நீர் பேசுகிறீர். ஒரு பெரிய மாற்றத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். எங்களோடு இடைபட நீர் விரும்புகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக அப்படியாய் செயல்படுவதற்கான கிருபையை உம்மோடு இணைந்து நாங்களும் செயல்படுகின்ற ஆசீர்வாதத்தை எங்கள் தருபடியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். இதோ ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் பலவீனத்தோடும் சோர்வோடும் தேவையோடும் கஷ்டத்தோடும் இருக்கின்ற, அனுதினம் கூலி வேலை செய்துக்கிட்டு இந்த நாட்களில சாப்பிடுவதற்கு கூட எதுவுமே இல்லை என்ற வேதனையோடு இருக்கின்ற அன்பு குடும்பங்களை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு குடும்பங்களுக்கு ஆண்டவரே நீர் உதவி பாராட்டியர்களும் சீக்கிரமாய் இந்த சூழ்நிலையில் மாறவும், நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் சந்திக்கவும், உமது ஆலயத்திற்கு வந்து உம்மை துதிக்கவும், சாட்சி பகருகின்ற கிருபை எங்களுக்கு நிறைவாய் தரும்படியாய் நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த நாளிலும் எங்களோடு செய்தியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருக்கு கொடுத்து வருகிற இந்த பயிற்சி நாட்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர் பெற்றுக்கொண்டு போகிற பயிற்சி நாட்களை நீர் ஆசீர்வதித்தருளும். நல்லது ஆண்டவரே, முழுமையான பயிற்சியையும் ஞானத்தையும் பரத்திலிருந்து நீர் அவருக்கு தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். முது பணிக்காக நீர் அவரை எங்களுடைய குருசேகரத்திலிருந்து தெரிந்து கொண்டதுக்காக, அழைத்ததற்காக, பேராயத்து வழியாக கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட உங்களுடைய கிராமங்களில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் கூட உமது ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கவும், ஒவ்வொரு பெற்றோரும் கூட தங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தவும் கிருபை தாரும். இன்னும் ஆண்டவரே,
இதோ இந்த நேரங்களில் எங்களுக்காக உழைத்து வருகின்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பகலென்றும் இரவென்றும் பாராமல் எல்லா நேரத்திலும் உழைத்து வருகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அவர்கள் மீது ஆவியை ஊற்றியர்களும் ஆசீர்வாதங்கள் ஊற்றியர்களும் நல்ல ஆரோக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாம் வேண்டுகின்றோம். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் படைத்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக, புது நாமத்தின் மகிமையாக எடுத்து அவைகளை ஆலயத்தினுடைய ஊழியங்களுக்கு வருகிற நாட்களில் பயன்படுத்தி கிருபை தருவீராக. இன்னும் கூட ஆண்டவரே, உங்களுடைய பேராயத்தின் வழியாக அநேக கிராமங்களில் ஆண்டவர் செயல்பட்டு வருகிற எல்லா நலத்திட்ட பணிகளுக்காக, ஏழை எளிய மக்களுக்கு அன்பு பேராயர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேராயர் ஐயா அவர்களையும், ஆயர்களையும், மிஷனரிமார்களையும், ஊழியக்காரர்களையும் ஒவ்வொருவரையும் நினைத்தருளும். எங்கள் சபைகளிலே எங்களுக்கு உதவியா இருக்கின்ற சபை மூப்பர்களையும், பிசி மெம்பர்களையும், இன்னும் ஒவ்வொரு பெண்கள் கன்வீனர், வாலிபர் கன்வீனர், இப்படியாக அநேக ஐக்கிய குழுக்கள் இருக்கிறதை நாம் காணுகிறோம். ஆமாண்டவரே, இந்த ஊழியத்திற்கு என்று தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கோயில் பிள்ளைகள் அனைவரையும் கூட செக்ஸ்டன் இருந்து யாவரையும் கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் வேண்டுகின்றோம். இன்னும் இந்த வாரத்துல, இந்த மாதத்துல எங்க ஆலயங்களில் யாரெல்லாம் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகின்றார்களோ அன்பு பிள்ளைகள் மீது இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக ஊற்றியர்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவங்களுடைய இல்லத்துல உள்ளத்துல பெருகு கிருபை தாரும். வல்ல கருத்துல அன்பு பிள்ளைகள் நாம் ஒப்புக்கொடுத்திருக்கிறோம். ஆசீர்வதித்திருக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தை ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து நம்முடைய கடவுள் கற்பித்த ஜெபத்தை குடும்ப ஜெபமாக நாம் ஏறெடுக்கலாம். பரமண்டலங்களின் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்து மரணம் செய்வது பூமியில் செய்வதாக, அன்றும் மன்னித்தருளும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்காமல் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவர்களே. ஆமென். தாவீதோடு இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் உடைய பராமரிப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரமபிதாவாய் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கூட்டுறவும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் எல்லா படைப்போடும் படைப்பு கடவுள் கொடுக்கின்ற விடுதலையோடும் மகிழ்ச்சியோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் வீடுகளில் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் நமக்கு எப்போ நம்முடைய ஆலயத்துக்கு வருவதற்கு கிருபை பாராட்டுகிறாரோ அந்த நாளில கடவுள் சமூகத்துக்கு வந்து நாம் நம்முடைய நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். கடவுள் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.